சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களா பெஸ்எஸ், மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால், எப்போலேருந்து நிகழ்ந்தது? இல்லைண்ணா, இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவேன் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆகிடும். என் மேலே பஞ்சு முடியணும், இல்லை நான் தான் பஞ்சு பேசுவேன், அப்படி அது பண்ணக்கூடாது. அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணணும், மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும். அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும். நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு சந்தானம் சார், இப்போ ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க? சரி, அண்ணன் கேட்ட முடியும். அண்ணன் கேளுங்க, நீங்க கேளுங்கண்ணே. ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலண்ணே. இல்லைண்ணா, படம் பார்த்தீங்களாண்ணே? படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாச்சும் கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பானை செய்கிறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணே, இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில். ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டயலாக்கு. அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக்கு. இதுக்கப்புறம் நான் ஆர்யா நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராமல், இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அண்ணா, ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. இல்லை அண்ணா, ஒரு நிமிஷம் முடிச்சாரு சார். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணாதோர. அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா? டிஎம்கே வந்துட்டு ஏன் நீங்கள் அண்ணாதோரன் பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இது? அடுத்த கொஸ்டின். அண்ணா, சோஷியல் மீடியாவில் வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க? இப்போ நான் கூட 6வது, நான் வந்து 6வது இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆகிடுமா? என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஓகே.